நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு சூப்பரான ஒரு கேஜெட் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு அந்த கேஜெட் ஒரு எக்ஸ்டர்னல் டிரைவ் கேஜெட்னே சொல்லிக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் டிரைவ்னே சொல்லிட்டேன். ஸோ அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு எஸ்எஸ்டிங்க. ஸோ இது மாதிரி ஒரு எஸ்எஸ்டி. இந்த எஸ்எஸ்டி பாத்தீங்கன்னா நார்மலா நம்மளோட பிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓஎஸ் ரன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏன் நம்மளோட எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணது காரணம், இது பை பண்ணது காரணம் எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேரா யூஸ் பண்றதுக்காக நான் வாங்கினேன். ஸோ எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் லைக் என்னோட டேட்டாஸ், என்னோட போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பேக்கப் எடுக்கிறதுக்காக எனக்கு ஒரு ஹார்ட்வேர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால நான் இது யூஸ் பண்ணேன் எஸ்எஸ்டி. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் கேட்கலாம், இன்னைக்கு இதுக்காட்டிலாம் அப்கிரேட் இருக்கு, இன்னைக்கு பென்ட்ரைவ் போய்க்கலாமே, ஏன் இதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ், ஸோ பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா 128 GB இருக்கு, 240 எல்லாமே இருக்கு. பட் ஆனா பிரைசிங்னு பார்க்கும்போது இதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இன்னும் அதிகமா தேவைப்படுது. அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்குன்னு போகும்போது நம்மளுக்கு இதுல 1 TB வரைக்கும் அவைபிளா இருக்கு. பிரைஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு காம்பேக்டா பை பண்ற மாதிரி பிரைசிங் அவைபிளா இருக்கு. ஸோ அதுக்கேற்றதான் நான் இது சூஸ் பண்ணேன். ஸோ நமக்கு எக்ஸ்டர்னல் டிரைவ் வாங்கிட்டோம், ஆனா இதை நம்ம சும்மா அப்படியே யூஸ் பண்ணிட முடியுமா? முடியாது. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு ஹார்ட்வேர் தேவை. ஸோ அந்த ஹார்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸோ PI பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிராண்ட் வந்து இன்னைக்கு தேர்ட் பார்ட்டி பிராண்ட் வந்து இன்னைக்கு அமேசான்ல இருக்கு. ஸோ இதோட பையிங் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அண்ட் இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இந்த எஸ்எஸ்டியை உள்ள இன்ஸ்டால் பண்றதுக்கு இன்னொரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து பாத்துட்டீங்கன்னா சும்மா செம்ம காம்பேக்டா கொடுத்துருக்காங்க. இது பாத்துட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள நம்மளுக்கு இது மாதிரி கேசிங் இருக்கு. ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் பாக் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் எதுக்கு நான் திரும்பி சொல்றேன். அது போக நம்மளுக்கு இந்த யூசர் கேரண்டி, வாரண்டி புக்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மேல ஒன்று தொங்கிட்டு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஹார்ட் டிஸ்கை இதுக்குள்ள ஃபிட் பண்றதுக்கும் இல்ல வேற எதுக்காக யூஸ் பண்றதுக்காக வச்சுக்கலாம். ஸோ அது போக இங்க வந்து ஒரு சூப்பரான ஸ்டேடியான ஒரு டைப் A to டைப் C கேபிள் ஃபைல் டிரான்ஸ்ஃபருக்காக இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்டர்னல் பவுச், ஸோ தட் இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இதுக்குள்ளதான் நம்ம வந்து அந்த எஸ்எஸ்டியை வந்து உள்ள ஃபிட் பண்ணணும். ஸோ இது பாத்துட்டீங்கன்னா ஒரு காம்பேக்டா நம்மளுக்கு நம்ம நார்மலா பை பண்ணுவோம் பாத்தீங்களா ஹார்ட் டிஸ்க். ஸோ உள்ள எஸ்எஸ்டி இல்லாம நான் நார்மலா ஹார்ட் டிஸ்க் நம்ம பை பண்ணுவோம். ஏன் அது வாங்கியிருக்கலாமே எல்லாரும் யோசனை வரும். நான் முதலே சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து செப்பரேட்டா வேணும். ஒரு ஹார்ட் டிஸ்க் நான் இது மாதிரி செப்பரேட்டா வாங்க முடியாது, காஸ்ட் வைஸ் ரொம்ப கூட. ஸோ அதனாலதான் நான் இது வந்து சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம். ஸோ மேல வந்து டைப் சி போர்ட், ஒரு இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ற மாதிரி தான். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து ஈஸியான மெத்தட் தான். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கை உள்ள ஜஸ்ட் இது மாதிரி ஃபிட் பண்ணிட்டாலே போதும். அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறது ஹார்ட் டிஸ்கை நம்ம முதல் மேலே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த மேலே ஒரு சீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த சீலை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இது மாதிரி தான் பின் இருக்கும். அந்த பின்னை பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்மால் பின்ஸ், பிக் பின்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபிட் பண்ணுங்க. ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்களா இது மாதிரி வச்சு உள்ள லைட்டாக ஒரு புஷ் பண்ணுங்க, அவ்வளவுதான். புஷ் பண்ணிட்டீங்க உள்ள மாட்டிக்கணும். நம்மளுக்கு சைட்ல ஸ்க்ரூ மாட்டணும் இது மாதிரிலாம் கிடையாது. இந்த கேத்த மாதிரி தான் இந்த கேசிங்கே நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம உள்ளுக்குள்ள வச்சு ஈஸியான மெத்தட் தான். இப்படி உள்ள வச்சு இப்படி உள்ள நம்ம லைட்டா ஸ்லேட் மாதிரி தான் இருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்படியே மெதுவா வச்சு அவ்வளவுதான், சூப்பர் அழகா மாட்டிக்கிடுச்சு. ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரியே மாறிடும். ஸோ தட் அது பிறகு இங்கே நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டேடியான பின்னு, ஸோ டைப் சி இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கிற வேண்டியதான். அது போக நம்ம ஒன்று பார்த்துருப்போம், ஸ்டாண்ட் ஒன்று பார்த்துருப்போம். அந்த ஸ்டாண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஸ்டாண்ட் பார்த்துட்டீங்களா கீழே கூடி நம்ம புஷ் பண்ணோம்னா இது மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் ஆகும். இந்த கம்பார்ட்மெண்ட்டை நம்ம இது மாதிரி பின்னாடி ஃபிட் பண்ணிக்கலாம். எதுக்கு? இந்த ஹார்ட் டிஸ்க் வைக்கிறதுக்கு. இப்படி வச்சு இது மாதிரி வைக்கிறதுக்கு நமக்கு இந்த கம்பார்ட்மெண்ட் வேணும், கொஞ்சம் இன்னும் லாங்கா இது மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு வைக்கும்போது, ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டை நம்ம இது மாதிரி ஈஸியாக வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு டேபிள் வைக்கும் போதோ இது மாதிரி வைக்கும் போதோ இது மாதிரி கம்பார்ட்மெண்ட்டை நம்ம இது மாதிரி ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு தனியாக ஒரு ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, தனியாக ஒரு ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு இதுலேயே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களோட நம்மளுக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஸோ ஹார்ட் டிஸ்க்கு பொறுத்தளவு, இந்த எஸ்எஸ்டியை பொறுத்தளவு நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா WD கிரீனு. ஸோ அதோட ஸ்பீட் குவாலிட்டி நல்லா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இதோட டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடுமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்பீடு குவாலிட்டியா இருக்கட்டும் அண்டு உங்களுக்கு இதோட அவுட்புட் லேயரா இருக்கட்டும் எல்லாமே சூப்பராகவே பில்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா பையிங் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இதில் எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.